Hello friends, welcome back. In the video Azure AZ-204 certification part one of the first video. In the video நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஒரு பாயிண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ண போறோம். டெவலப் Azure கம்ப்யூட்டர் சொல்யூஷன் குள்ள ஏகப்பட்டது இருக்கு இல்லையா? நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது கிரியேட் an Azure வெப் சர்வீஸ் வெப் ஆப். இந்த தான் கவர் பண்ண போறோம். இந்த கவர் பண்ணப்போ இதுல இருக்க முக்காவாசி விஷயங்கள் நான் கவர் பண்ணிடுவேன். இன்ஃபேக்ட் இந்த கோர்ஸுக்கு தேவையான இந்த எக்ஸாமுக்கு தேவையான எல்லாமே நான் கவர் பண்ணிடுவேன். ஸோ டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போது நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் என்னோட GitHub ரெபாசிட்டரி இந்த இடத்துல இந்த ஒவ்வொரு வீடியோ நம்ம எடுத்து முடிக்கிறப்போ வீடியோ அவைலபிளாக இருக்கப்போ இந்த இடத்துல தமிழ் சேனலுக்கும் இங்கிலீஷ் சேனலுக்கும் லிங்க் கொடுத்துருவேன். ஸோ ரெபாசிட்ரியிலேருந்து எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. டேரெக்டாக அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அடுத்தடுத்து படிச்சுட்டே போகலாம். ஆல்ரெடி இந்த வீடியோக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? கிரியேட் அண்ட் அஸ்யூர் ஆப் சர்வீஸ் வெப் ஆப் அப்படிங்கிறது தான் டாபிக். இங்கேயே 2-3 கான்செப்ட் இருக்குது. ஆப் சர்வீஸும் க்ரியேட் பண்ணணும், வெப் ஆப்பும் க்ரியேட் பண்ணணும், ஆப் சர்வீஸும் க்ரியேட் பண்ணணும். ஓகே, இந்த மூலம் என்னன்னு பார்க்கலாம். இப்போது உங்கள்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் லோக்கலில் ரன் பண்ணலாம். ஒரு வெப்சைட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெப்சைட் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம், லோக்கலில் ரன் பண்ணலாம். பட் இதை நீங்கள் எப்படி ஒரு இன்டர்நெட் யூஆர்எலுக்கு கொண்டு போவீங்க? அதுக்கு பொதுவாக இந்த அஷ்யூரே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? டொமைன் நேம் ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கு ஒரு காசு. டொமைன் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு காசு. அதுக்கு நீங்கள் ப்ரொவைடர்ஸ் ஆகிய ப்ளூ லிங்க், கோடாடி, ஹோஸ்ட்காஸ்டர் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போயிடலாம். இப்போ இவ்வளோத்தையும் நீங்கள் பண்ணணும்னா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பேமெண்ட் கொடுக்கணும், நிறைய கொடுக்கணும் இல்லையா? இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணது தான் இந்த இது. ஸோ இப்போ நம்ம பேசின எல்லாமே அஷ்யூர் க்ளவுடில் எப்படி ஈஸியாக ஃப்ரீயாக அதுவும் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இது நம்மளுக்கு ஃப்ரீ, பட் ஆர்கனைசேஷன் பெரிய பெரிய லெவலுக்கு போகிறப்போ அவங்க அதுக்கெலாம் பே பண்ணுவாங்க. ஆல்ரைட், உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது போர்ட்டல் azure.portal. அதாவது portal.azure.com நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கணும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுனா கவலைப்படாதீங்க, அக்கௌண்ட் ஃப்ரீ தான். என்னங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கதா வச்சுப்போம். அக்கௌண்ட் வச்சுருந்தா ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களோட அக்கௌண்ட்டில் ஃப்ரீ வெப்சைட், அதாவது ஃப்ரீ ஷேர்டு வெர்ஷன் சொல்லுவாங்க, ஷேர்டு மெமரின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த இது படி 10 வெப்சைட் ஃப்ரீ. அப்படின்னா ஒவ்வொரு ஆளும் 10 வெப்சைட்டை ஃப்ரீயாக க்ரியேட் பண்ண முடியும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இதுதான் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பேஜ் தான் டேஷ்போர்ட் பேஜ். இந்த பேஜில் ஆல்ரெடி நான் நிறைய க்ரியேட் பண்ணியிருக்கனால அப்படி காட்டுது. ஆல் ரிசோர்ஸும் கிளிக் பண்ணினா என்கிட்ட இருக்க எல்லா ரிசோர்ஸும் காட்டும், நான் எவ்வளவு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி ஆல்ரெடி நான் 9 வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், 10வது வெப்சைட் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த 9மே ஃப்ரீ தான். இங்கேயே தெரியும் உங்களுக்கு ஃப்ரீ பிளான் அப்படின்னு காட்டும். எல்லாமே ஃப்ரீ பிளான் தான். ஓகேவா? ஸோ ஆப் சர்வீஸ்னால் என்ன, வெப் ஆப்னு என்னென்னு நம்ம உள்ளே போகிறப்ப பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா வெப் ஆப் அப்படின்னு டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணிங்கன்னா இந்த மார்க்கெட் பிளேஸில் வெப் ஆப் அப்படின்னு ஒன்று காட்டும். நீங்கள் இதையும் கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜுக்கு போகும். இப்போது இந்த வெப் ஆப்புங்கிறது என்னென்னா உங்களோட அப்ளிகேஷனோட கோடை தக்க வைக்கிறதுக்குரிய ஒரு இடம். ஆப் சர்வீஸுங்கிறது இந்த கோடை ஒரு இடத்துல டிப்ளாய் பண்ணி, அந்த டிப்ளாய் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? இப்போ நம்ம ஏதோ வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு இடத்துல போய் வைக்கணும்னா அதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? அந்த இடத்துக்கும் அந்த இடத்த ரன் பண்ணுறதுக்குரிய மிஷின், அதாவது கம்ப்யூட்டர், அதோட ரிசோர்ஸ் எல்லாமே இதெல்லாம் தான் ஆப் சர்வீஸ் பிளான். ஸோ ஆப் சர்வீஸ் பிளான்னா தான் உங்களோட ப்ராஜெக்ட் தான் வெப் ஆப். அதாவது இது வெப் அப்ளிகேஷனால வெப் ஆப். ஓகே, இப்போ இந்த ஓவர்வியூ பிளேட், இந்த பிளேடில் இதுதான் கிரியேட் பண்ணுற பிளேடு. இந்த பிளேடில் இவ்வளோத்தையும் நம்ம ஃபில் பண்ணணும். நம்ம நிறைய விஷயங்கள் டிஃபால்ட்டாகவே ஃபில் பண்ணுவோம், ஏன்னா நம்ம ரொம்ப பேசிக்கானதான் கற்றுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது சப்ஸ்கிரிப்ஷன். நான் பேசி கோன்னு இருக்கேன். இந்த நேம் எப்படி வருதுன்னா நான் நேம் அப்படி மாற்றிருக்கேன், அதனால இப்படி வருது. உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் 1ன்னு வரலாம், இல்லை நீங்கள் ஆல்ரெடி நேம் மாற்றிருந்தீங்கன்னா அந்த நேம் வரலாம். ஸோ என்ன நேம் வருதோ அது. ரிசோர்ஸ் குரூப்னா அஷ்யூரில் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டேட்டாபேஸ் எடுத்தால் ஒரு ரிசோர்ஸ், ஆப் சர்வீஸ் எடுத்தால் ஒரு ரிசோர்ஸ், எதை எடுத்தாலும் ஒரு ரிசோர்ஸ். இந்த ரிசோர்ஸ் எல்லாம் குரூப் பண்ணுறதுக்கு பேர், குரூப் பண்ணுவோம் இல்லையா? இவங்கெல்லாம் ஏ குரூப், பி குரூப்னு அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க இல்லையா? அந்த குரூப் ஏன்னு பேர் வச்சுருக்கோம் இல்லையா? அதுதான் அந்த ரிசோர்ஸ் குரூப். ஸோ நம்ம ஒரு புது ரிசோர்ஸ் குரூப் க்ரியேட் பண்ண போகிறோம்.
என்ன குரூப் கிரியேட் பண்ணலாம்? AZ-204 அப்படின்னு கிரியேட் பண்ணுவோம். AZ-204 RG அப்படின்னு கிரியேட் பண்ணுவோம். இப்போ இந்த குரூப் புதுசுனால டிக் மார்க் வந்துடுச்சு. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நாளை பின்ன இந்த எக்ஸசைஸ் முடிச்சதுக்கப்புறம் இந்த குரூப்பை டெலிட் பண்ணேன்னா இந்த குரூப் கீழே இருக்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். அதுதான் கிளீனிங் அப் ஆஃப் ரிசோர்ஸ். அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிரியேட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி இந்த குரூப் இருந்துச்சுன்னா இல்லை வேறு ஏதாவது குரூப் நீங்கள் வேணும்னா எக்ஸிஸ்டிங் குரூப்லேருந்து கூட சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் முக்கியமானது. நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு யூஆர்எல் வேணும் இல்லையா? இப்போ அந்த யூஆர்எல் வந்து இந்த நேமுக்கு கீழே தான் இருக்கும். இந்த அஷ்யூர் வெப்சைட் அப்படிங்கிறது டொமைன். அஷ்யூர் வெப்சைட் .netங்கிறது ஒரு டொமைன். அது கீழே கிரியேட் பண்ணுறது எல்லாமே சப்டொமைன். ஸோ நம்ம கிரியேட் பண்ண போகிறது ஒரு சப்டொமைன். ஓகே, நான் ஒரு யூனிக் பேர் கொடுத்துருக்கேன். LSC Learn Smart Coding AZ-204 Demo யூசர் ப்ரொஃபைல்ங்கிறது மைக்ரோசாஃப்ட் நேம். இங்கே பாருங்கள், இந்த நேம் .azurewebsite.net அப்படி தான் நம்மளுக்கு ஃபைனல் வெப்சைட் நேம் வரும். இந்த மாதிரி நேம் இப்போதைக்கு ஃப்ரீ. இது எப்போ ஃப்ரீ இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச நேம் கொண்டு போகலாங்கிறது நான் க்ரியேட் பண்ணப்போ சொல்கிறேன். ஸோ இது வந்து நம்ம கோடு தான் புஷ் பண்ண போகிறோம், சரிங்களா? அதனால இது கோடு அப்படின்னு போட்டிருக்கோம். இது சப்போஸ் கண்டெய்னர் அப்படின்னு வந்துச்சுன்னா, கண்டெய்னர்னா அது ஒரு தனி கான்செப்ட். நம்ம கண்டெய்னர் கான்செப்ட் போகிறப்ப அதை பற்றி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம கோடு தான் புஷ் பண்ண போகிறோம். ஸோ கோடு ரன் டைம் ஸ்டாக். இப்போ என்னோட .NET அப்ளிகேஷன்றதுனால நான் .NET 8 அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். ஏன் .NET 8 சூஸ் பண்ணுறேன்? நம்ம அப்ளிகேஷன், அதாவது நம்ம எந்த அப்ளிகேஷன் சூஸ் பண்ண போகிறோம்னா, இந்த GitHub அக்கௌண்ட்டில் யூசர் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? இந்த இது வந்து .NET 8ல் க்ரியேட் பண்ணப்பட்டது. அதனால நான் .NET 8ன்னு சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன வெர்ஷனோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இதெல்லாமே ஒரு ஓஎஸில் இருக்கும். அதாவது விண்டோஸ் ஓஎஸ், நம்ம வச்சுருக்க விண்டோஸ் மிஷின், அப்படி இல்லைனா லைனக்ஸ் ஓஎஸ். நீங்கள் பண்ணக்கூடியது எதில் போகணும்னு கேட்குது. என்னையே கேட்டால் நம்ம விண்டோஸ்ன்னு சூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம .NET அப்ளிகேஷன் ரெண்டு இடத்துலையுமே ஒர்க் ஆகும். லைனக்ஸ்லேயும் ஒர்க் ஆகும், விண்டோஸ்லேயும் ஒர்க் ஆகும். நம்ம எது சூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு இனிஷியலாக பிளான் ஃப்ரீ. இங்கே பாருங்கள், நான் வந்து விண்டோஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோட ரீஜன். நான் எந்த இடத்துல இருக்கேனோ என்னோட க்ளோசஸ்ட் ரீஜன். இது எதுக்கு இந்த ரீஜன் முக்கியம் அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க, அந்த கம்பெனிலேருந்து ஒரு வெப்சைட் நடத்துகிறீங்க, அது இந்தியாவில் இருக்குது. இப்போ உங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாமே இந்தியாவில் இருக்கவங்க தான் மேஜர். நிறைய பேர் அங்கேருந்து வருவாங்கன்னா உங்கள் ரீஜன் வந்து இந்தியாவில் இருக்கணும். ஏன்னா அவங்க இன்டர்நெட்டில் உங்கள் வெப்சைட்டை தேடப்போ அவங்க தேடுற இடத்துலேருந்து பக்கத்தில் ஹோஸ்ட் ஆகிருந்தால் தான் வேகமாக வெப்சைட் லோட் ஆகும். லேட்டன்சின்னு ஒன்று இருக்குது. அதனால தான் இந்த ரீஜன் ரொம்ப முக்கியம். இப்போ ரீஜன் சூஸ் பண்ணியாச்சு. இங்கே எனக்கு டிஃபால்ட்டாக காட்டுது பாருங்கள், F1 ஷேர்டு அப்படின்னு. ஓகேவா? இப்போ டிஃபால்ட்டாக சப்போஸ் இங்கே காட்டலை அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி நான் லைனக்ஸ் மாற்றினா இங்கே பாருங்கள், டிஃபால்ட்டாக ப்ரீமியமுக்கு போயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ரீன்னு வரலன்னா பேனிக் ஆகாதீங்க. இந்த ரெண்டுமே மாற்றி பாருங்கள். இப்படி ஒன்று வந்துச்சு அப்படின்னா பேசிக்கலி இது எப்படி இருக்கும்னு காட்டுறேன். சர்வீஸ் பிளான் சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே அவங்களோட ஃபுல் கம்ப்ளீட் சர்வீஸ் பிளான் இங்கே காமிப்பாங்க. ஃப்ரீயில் ஆரம்பித்து பேசிக் 1ல் ஆரம்பித்து ப்ரீமியம் D1 எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். ஸ்டாண்டர்ட் எல்லாமே இருக்குது, ஐசோலேட்டட் வெர்ஷன். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த ஃப்ரீ பிளான். இந்த ஃப்ரீ பிளானில் என்ன இருக்கும்னா, இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷினில் நம்மது மட்டும் இல்லை, நிறைய பேர் நம்மள மாதிரி இருக்கவங்க நிறைய பேரோடது அங்கே ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே அந்த மிஷினில் இருக்க ரேமு எல்லாமே வந்து ஷேர்டு. அதனால தான் அது ஃப்ரீ ஷேர்டு வெர்ஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க 60 minutes per day மேக்ஸிமம் எவ்வளோ யூஸ் பண்ண முடியும். 1 GBக்கு நம்ம மெமரி யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக சடன் ஆயிரும். நம்ம இதெல்லாமே கற்றுக்கிறது படிக்கிறதுக்கு தான் ஒழிய, ஆனால் நம்மளுக்கு ஃப்ரீ வெர்ஷனே போதும். இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது வெர்ஷன் சூஸ் பண்ணணும், அதுக்கு ஏற்ற மாதிரி காசு கொடுக்கணும். இப்போது இந்த ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் இருக்குல்ல, இதுதான் டிப்ளாய்மெண்ட். அதாவது ப்ரொடக்ஷனுக்கு போகணும். ப்ரொடக்ஷனாக உண்மையான ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணி கஸ்டமர்ஸ் கொடுக்கணும்னா மினிமம் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனில் இருக்கணும். இந்த ஸ்டாண்டர்ட் வெர்ஷனில் தான் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது நம்ம அங்கே போய் பார்ப்போம் என்னென்னு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது க்ளோஸ் பண்ண போகிறேன். திருப்பி விண்டோஸ்ன்னு சூஸ் பண்ண போகிறேன். எனக்கு டிஃபால்ட்டாக ஃப்ரீ 1ன்னு வந்துருச்சு. அப்படியே விட்டுடலாம். இப்போது இந்த ஜோன் ரிடண்டன்சி இந்த இதுக்கு அப்ளிகபிள் இல்லை. அதனால நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம், டேட்டா பேஸ். இங்கேருந்தே கூட டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணலாம். நம்ம டேட்டா பேஸ் எல்லாமே தனியாக க்ரியேட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ வி வில் ஸ்கிப் திஸ் டிப்ளாய்மெண்ட். இப்போ இந்த டிப்ளாய்மெண்ட்டும் நம்ம தனி வீடியோவில் பார்ப்போம். இந்த டிப்ளாய்மெண்ட் வந்து நீங்கள் லோக்கல்லேருந்தும் பண்ணலாம், Azure DevOpsலேருந்தும் பண்ணலாம், GitHubலேருந்தும் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் என்னென்னா, என்னேபிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி லேர்ன் ஸ்மார்ட் கோடிங்கிற GitHub அக்கௌண்ட்டை ஆத்தென்டிகேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இங்கே ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் உங்கள் அக்கௌண்ட் கேட்கும். நான் இதுக்கு லாகின் பண்ணியிருக்கேன் பொதுவாக. அப்போ நான் இங்கே
என்னோடதை எல்லாமே சூஸ் பண்ணோன்னா இங்கே நான் சூஸ் பண்ண ரெபாசிட்டரி கூட வந்துடும். இ-காமர்ஸ் யூசர் ப்ரொஃபைல் இப்படி வந்துச்சா, எந்த பிரான்ச்சுன்னு சூஸ் பண்ணலாம். இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னா இங்கே இருக்க கோடு இங்கே வந்துடும், இங்கே பில்ட் ஆகி டிப்ளாய் ஆகிரும். நம்ம இதை பண்ண தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ நான் டிசேபிள்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் எனேபிள் பப்ளிக் அக்சஸ் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா யாராலையும் வெளியே இருக்கவங்க அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நான் ஆன் பண்ணி வைக்கிறேன். அடுத்து மானிட்டரிங் எனேபிள் அப்ளிகேஷன் இன்சைட்ஸ் கொடுக்கப்போ எஸ் கொடுத்துருங்க. ஏன்னா டிஃபால்ட் இதுக்கு வர எதுவும் ஃப்ரீ தான், நீங்கள் தனியாகவும் க்ரியேட் பண்ணலாம். பட் எஸ்ன்னு கொடுத்தா நம்ம அப்ளிகேஷன்ஸில் இருக்க நிறைய விஷயங்களை இங்கே லாக் பண்ண முடியும். டீட்டெயில் லாகிங் பண்ணுறதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் இது வந்து எஸ்ன்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு டேக்னா பொதுவாக இந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து பில்லிங் வரும் இல்லையா, நம்மளுக்கு வராது, பட் பொதுவாக வரும். அப்போது இந்த டேக் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இப்போ உங்கள்கிட்ட 2-3 வெப்சைட் காசு கொடுத்து வாங்கின வெப்சைட்ஸ் இருக்குது, இல்லை நீங்கள் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறீங்க, இப்படி ஒவ்வொருத்துக்கும் டேகை நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா பில் ஜென்ரேட் பண்ணப்போ எதனால எந்த பில் ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னு உங்களால் பிரிக்க முடியும். மெயினாக அது ஒரு ரீசனுக்காக தான் இந்த டேகிங் சிஸ்டம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போனோம்னா இ-காமர்ஸ் ஆப் மைக்ரோசர்வஸ் யூசர். ஸோ நான் இ-காமர்ஸ் ஆப் மைக்ரோசர்வஸ் யூசர் ப்ரொஃபைல் கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு இங்கே டேக் எப்படி காட்டும்னு நான் காமிக்கிறேன். ஸோ கடைசியாக ரிவ்யூ அண்ட் கிரியேட் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா வேலிடேஷன் பாஸ்ன்னு வரும், நம்ம கிரியேட் பண்ணிடலாம். இனிஷியேட்டிங் டிப்ளாய்மெண்ட் வந்துச்சு, ஃபியூ செகண்ட்ஸில் டிப்ளாய்மெண்ட் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ டிப்ளாய்மெண்ட் முடிஞ்சிச்சு. கோ டு ரிசோர்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த நம்ம க்ரியேட் பண்ண ஒரு வெப் ஆப் வந்துடுச்சு. ஸோ பேசிக்லி இந்த வெப் ஆப்புக்குள்ளே இந்த வெப் ஆப்புங்கிறது ஒரு ஆப் சர்வீஸ் பிளான் கீழே இருக்குது. ஆப் சர்வீஸ் பிளானுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஹோஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்க மிஷினோட கெப்பாசிட்டி தான் ஆப் சர்வீஸ் பிளான். ஓகேவா, நம்மளுக்கு ஃப்ரீயான ஆப் சர்வீஸ் பிளான் நம்ம க்ரியேட் பண்ணப்பட்ட டேக் வந்துடுச்சு. இப்போ இதுதான் ஓவர்வியூ பிளேடுன்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம க்ரியேட் பண்ணப்பட்ட யூஆர்எல் வந்துடுச்சு. இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணேன்னா டிஃபால்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பேஜ் லோட் பண்ணிடுவாங்க. அப்படி என்ன ஆகுதுன்னா உங்கள் வெப்சைட் கிளியராக லோட் ஆகுது, நீங்கள் அடுத்து பண்ண வேண்டியது எல்லாமே கோடை டிப்ளாய் பண்ண வேண்டியது தான் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். இப்போ நீங்கள் இங்கே மானிட்டரிங், லாகிங் இந்த மாதிரி எல்லாமே இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேவா, எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே இருக்க லெஃப்ட் சைடில் இந்த டிப்ளாய்மெண்ட் என்னங்கிறது நம்ம வேறு வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது எல்லாமே இந்த அப்ளிகேஷனோட ஆக்டிவிட்டீஸ், டயக்னோசிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த கான்ஃபிகரேஷனில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த இதில் பார்ப்போம். இந்த ஸ்கேல் அப், ஸ்கேல் அவுட் இது எல்லாமே நம்ம வேறு வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா அதுவும் இந்த AZ-204 வரக்கூடிய சில கான்செப்ட்ஸ் தான். இப்போதைக்கு இந்த வீடியோ படி ஒரு ஆப் சர்வீஸ் க்ரியேட் பண்ணியாச்சு, ஒரு வெப் ஆப் க்ரியேட் பண்ணியாச்சு. இது அஷ்யூரில் எப்படி பண்ணணுங்கிறத பார்த்துட்டோம். இந்த டாபிக் இதோட முடியுது. நான் அடுத்த வீடியோவில் AZ-204 இன்னொரு டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிறீங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.